வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பபி நம்முடைய ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் சிம்பாஃபே இந்த முதலாவது T20 தொடரோட ரிவ்யூவோட வந்திருக்கேன். முதல்ல டொசவின் பண்ண ஸ்ரீலங்கா டீம் சிம்பாஃபேயை பேட்டிங்குக்கு அழைச்சிருந்தாங்க. அதில் முதல்ல துடுப்பாட்டம் ஆடிய நம்முடைய சிம்பாஃபே டீம் 175 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழந்திருந்தாங்க. அதிகபட்சமாக நம்மளுடைய பேனட் 81 ஓட்டங்களை விளாசியிருந்தார் சிம்பாஃபே அணி சார்பாக. அடுத்தது இரண்டாவது பட்சமாக அதிக ஓட்டமாக ஸ்டிகந்தர் ராசா 28 ஓட்டங்களை அடிச்சிருந்தாரு அதிகபட்சமாக. நம்முடைய ஸ்ரீலங்கன் பந்து வீச்சாளர்களாக நம்முடைய துஷ்மந்த சமீர மிகவும் ஒரு சிறந்த பந்து பரிமாற்றத்தை வீசியிருந்தார். 4 ஓவர்கள் 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 இலக்கை கைப்பற்றியிருந்தார். ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதுல 19வது ஓவர் 2 இலக்கை எடுத்திருந்தார். மிகவும் துல்லியமான ஜோக்கர் பந்துகளை வீசி 2 இலக்குகளை எடுத்திருந்தார். அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் துஷ்மந்த சமீர. இன்றைக்கு துஷாந்த் ஹேமந்தைக்கு அறிமுக போட்டியாக இருந்தது. கேப்டனுக்கு வழங்கப்பட்டது ஜெயசூர்யா அவர்களால். ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். 4 ஓவர்கள் 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 இலக்கை கைப்பற்றியிருந்த அறிமுக போட்டியிலேயே மிகவும் ஒரு கலக்கலான ஒரு ஆல்ரவுண்டர் என்றதுதான் குறிப்பிட வேண்டும். ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸ்ரீலங்கா டீம் பாவம் என்ன செஞ்சிருக்காங்கன்றது துடுப்பாட்டத்துல பார்த்தா ஸ்ரீலங்கா டீம்ல ஓப்பனிங் எப்பயுமே அருமையாக இருக்கும். பதும் நிஷங்க, குஷல் மெண்டிஸ். பதும் நிஷங்க வழக்கம் போலவே அரைச்சதத்தை கடந்திருந்தார். 32 பந்துகளில் 4 பவுண்டர்கள் 2 சிக்சர்கள் 171.88 என்ற ஸ்ட்ரைக் ரேட்ல அமோகமான ஒரு அற்புதமான ஒரு துடுப்பாட்டம். குஷல் மெண்டிஸ் 38 ஓட்டங்களை விளாசியிருந்தாரு. இதுக்குள்ள 4 பவுண்டரிகள் உள்ளடங்கும் ஒரு குட்டி கேமியர் ரோல் என்றுதான் சொல்லணும் குஷல் மெண்டிஸ். அதுக்கு பேர் குஷல் பெரேரா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஃபிளிக் முறையில அடிச்சு இன்சைட் எஜ்ஜில் அவுட் ஆகியிருந்தாரு. நுவிந்து பெர்னாண்டோ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 4ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரர். இந்த 4ஆம் இலக்கம் என்றது ஸ்ரீலங்கா டீமுக்கு செட் ஆகவே இல்லை என்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்தது கேப்டன் அசலங்க ஒரு இன்சைட் எஜ் மூலமாக ஆட்டம் இழந்திருந்தாரு. ஸ்டிகந்தர் ராசாவின் பந்தில் கமிந்து மெண்டிஸ் தான் இன்றைய தினம் சிறப்பு ஆட்டக்காரர். இந்த தொடரோட மேன் ஆஃப் த மேட்ச். மிகவும் சிறந்த முறையிலான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கை அணி வெற்றிக்கான பாதையில கொண்டு போனது கமிந்து மெண்டிஸ். 41 ரன்கள் 16 பந்துகளில் 4 சிக்சர்கள் ஒரு பவுண்டரி 286.25 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி கொண்டிருக்கிறார். 3 ஃபார்மட்டிலையும் ஸ்ரீலங்கா டீமுக்கான தன்னுடைய உழைப்பை போட்டு அதிலிருந்து வெற்றி என்ற ஒரு பொக்கிஷத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய கமிந்து மெண்டிஸ். சிறந்த ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்குது. அடுத்தது தஷுல் ஷனக்க மிகப்பெரிய ஒரு ஷாட்ஸுக்கு போய் அவுட் ஆகியிருந்தாரு. நல்ல ஒரு பிடியெடுப்பும் சிம்பாவே களத்தடுப்பாளர்களால. துஷாந்த் ஹேமந்த கமிந்து மெண்டிஸோட சின்ன ஒரு இணைப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். 9 பந்துகளில் 14 ஓட்டங்கள் 2 பவுண்டரி. இவரும் கமிந்து மெண்டிஸுக்கு ஒரு குட்டி கேமியோ ரோல் மாதிரி சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தார். அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸ்ரீலங்கா டீம் இன்றைய தினம் 4 இலக்குகளால ஒரு வெற்றி என்றது ஒரு மிகவும் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா சிம்பாபே பந்து வீச்சாளர்கள் டெத் ஓவர் சொல்லுங்க வீசியல், அதுதான் மெயின் காரணம். நீட்டா வீசி இருந்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு இந்த போட்டி அவங்களோட கைக்குள்ளே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்கள் அப்படியே மலையாட்டம் விழுந்து கொண்டே இருந்தது என்றதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இதுல கமிந்து மெண்டிஸ் தன்னுடைய சாதுரியத்தை பயன்படுத்தி அடிச்சு நொறுக்கி இருந்தாருன்னு சொல்லணும். 41 ஓட்டங்கள் அபார வெற்றி ஸ்ரீலங்கா டீம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. 2வது T20 போட்டியில உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எம்ஜே பபி. டாடா.